ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே கிறிஸ்துவ பிறப்பின் பண்டிகையின் ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக ஒரு புதிய தொடக்கமாக கிறிஸ்துவ பிறப்பு நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் பிறந்த எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் கிறிஸ்துவ பிறப்பை சொல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவனுடைய பிறப்பு என்பதே கிறிஸ்துவுக்கு பின் இத்தனாவது ஆண்டு என்பதுதான். அது ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பிலும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அடங்கியிருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த கிறிஸ்துவ பிறப்பின் பண்டிகையிலும் நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 79ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். இந்த கிறிஸ்துமஸ் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சமாதானத்தின் தொடக்கமாக அமைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக நாம் இந்த நாளிலே நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துகிற ஆண்டவர் நம்மை வந்து சந்தித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த கிறிஸ்துவ பிறப்பின் பண்டிகையிலே இந்த சமாதானம் நமக்குள்ளாக கடந்து வருவதற்காக 3 நிலைகளிலே இதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, அச்சப்படாமல் இருக்க செய்யும் கிறிஸ்துமஸ் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் என்பது நம்மை அச்சப்படாமல் இருக்க செய்கிறது. அதாவது ஆண்டவருடைய தேவ தூதர்கள் அங்கே இறங்கி வந்த பொழுது மேய்ப்பர்களை பார்த்து அவர்கள் சொன்ன காரியம், தேவதூதர்கள் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பயம் வருவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, பயம் என்பது ஒருவேளை கீழ்ப்படியாமையின் விளைவு, அல்லது நாம் செய்த பாவத்தின் விளைவு, குறைவுகளின் விளைவு, அல்லது சுயநலத்தின் நிமித்தமாக நாம் பிறரை அழித்து வாழுகிற வாழ்க்கை வருகிற பொழுது அங்கே பயம் ஒரு மனிதனை தொற்றிக் கொள்கிறது. இதற்கு நாம் ஆதாரமாக பார்ப்போமானால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை நாம் எடுத்துக் கொள்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை அடிப்படையாக கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால், அங்கே ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக் கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்திருக்கும், ஒரு பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருவதைத்தான் அங்கே சொல்லுகிறார், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அங்கே தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. ஒரு சமாதானத்தின் வாழ்க்கை, யாரும் யாரையும் அழித்து வாழாத வாழ்க்கை, சுயநலம் இல்லாத வாழ்க்கை, அங்கே யார் உயர்ந்தவர்கள் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் தாழ்ந்தவர்களோடு சென்று இணக்கம் காட்டுகிற ஒரு சூழ்நிலை சொல்லப்படுகிறது. சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னுமாம். பாருங்கள், ஒரு அசைவம் சாப்பிடுகிற, எல்லாவற்றையும் அடித்து புசிக்கிற ஒரு காட்டிற்கே ராஜாவான சிங்கம் எல்லா மிருகங்களோடும் இணைந்து சாதாரண நிலையிலே பசு சாப்பிடக்கூடிய புல்லை திங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தன்னை மாற்றுகிற பொழுது அந்த இடம் சமாதானத்தின் இடமாய் மாறுகிறது. அந்த இடம் கூடி வாழுகிற இடமாய் மாறுகிறது. அந்த இடம் ஒருமித்திருக்கிற ஒரு கூட்டமாய் காணப்படுகிறது. அதுவே சமாதானத்தின் தொடக்கம், அதுவே சமாதானத்தின் அடையாளம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவ பிறப்பு என்பது நம் ஒவ்வொருவருக்கும், யார் நாம் மேன்மையானவர்கள் உயர்ந்தவர்கள் என்று எண்ணுகிறோமோ தங்களுடைய நிலைப்பாட்டை விட்டு எளியவர்களோடும் குறைவுள்ளவர்களோடும் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம் மூலமாக சமாதானத்தை உலகத்திற்கு கொண்டு வருவதனுடைய தொடக்கமாக அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், அவர் எல்லா நிலைகளிலும் சமாதானத்தை தருவதற்காக நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் பயப்படாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை வேண்டுமானால், அது சமாதானம் உள்ள வாழ்க்கையா இருக்குமானால் நமக்குள் பயம் வராது. அந்த பயத்தை எடுத்து போடுவதற்கே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அனைத்தையும் சமமாக பாவித்து வறியவர்கள் எளியவர்களோடு இணைந்து கொள்ளத்தக்கதான ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்குகிறவராக நீங்கள் அச்சப்படாமல் இருக்க செய்யும் கிறிஸ்துமஸ் நாட்களை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிறார். இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது அரவணைக்கும் கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிற பொழுது அரவணைக்கின்ற செய்தியை பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த யோசேப்பு எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தான் என்று சொன்னால், நீ மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதைத்தான் நான் சொல்லுகிறேன். சேர்த்து கொள்ள என்கிற வார்த்தையிலிருந்து அங்கே நான் சொல்லுகிற வார்த்தை தான் அரவணைக்கும் கிறிஸ்துமஸ். யாரை சேர்த்து கொள்ள? ஒருவேளை இந்த மரியாளை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, இந்த மரியாள் அங்கே அங்கீகாரம் இல்லாத ஒரு பெண்ணாக வளர்க்கப்பட்டவர். அவருடைய பெற்றோர் பெயர்கள் அங்கே திருமறையிலே கொடுக்கப்படவில்லை. ஒருவேளை இந்த சமூகத்திலே பெற்றோர்கள் இல்லாத ஒரு நிலையில வாழ்ந்த ஒரு பெண். இப்படிப்பட்டவர்களை நீ சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த நிலையைத்தான் யோசேப்புக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அவனும் அதே போன்று அவளை சேர்த்து கொண்டு முதல் பேரான குமாரனை பெறும் வரையிலும் அவளோடு சேராதிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இந்த யோசேப்பினுடைய செயல்பாடு, இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு கற்றுத்தருகிற செய்தி, சேர்த்துக்கொள். இந்த கிறிஸ்துமஸ் ஒருவேளை நம்ம ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தின் தொடக்கமாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் எத்தனை பேர் பெற்றோரை சேர்த்து கொள்ளாமல் இருக்கிறோம்? எத்தனை பேர் குடும்பத்திலே மனைவிகளை சேர்த்து கொள்ளாமல், கணவரை சேர்த்து கொள்ளாமல் எத்தனை பேர் பிரிவினைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் தருகிற கிறிஸ்துமஸ் செய்தி என்பது, நீ சேர்த்துக்கொள். அவர்கள் ஒருவேளை இந்த உலகத்தில் அங்கீகாரம் இல்லாத ஒரு நிலைக்கு, தள்ளப்பட்ட ஒரு நிலைக்கு கடந்து சென்றிருந்தாலும் அவளை சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் தன்னை குறித்து அடையாளப்படுத்துகிற பொழுது, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அவர் சொல்லுகிற பொழுது, ஒரு சோரம் போன பெண்ணை நீ திருமணம் செய்து கொள் என்று சொல்லி ஓசியாவுக்கு சொல்லுகிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நீ போய் ஒரு சோர ஸ்திரியையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாய் சேர்த்துக்கொள் என்று ஓசியா 1 அதிகாரம் அங்க 2 வசனத்திலே அவர் சொல்லுகிறார். சேர்த்துக்கொள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சேர்த்து கொண்ட பெண்ணை குறித்து அந்த ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக அங்கே குழந்தை பெயரை பெற்றெடுத்து அந்த ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் கூட அந்த பெண் சோரம் போன ஒரு பெண்ணினுடைய செயல்பாடு என்பது ஒரு அகங்காரம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. அவள் எப்படி சொல்கிறாள்? நான் சோரம் போன லட்சையான காரியங்கள் இருந்தாலும் நான் எனக்கு பஞ்சையும் எண்ணெயும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களைத்தான் நான் பின்பற்றி போவேன் என்று மிக தைரியமாக ஆண்டவரை விட்டு தூரம் போகிற பாகால்களை பின்பற்றுவதற்காக அவள் எடுத்துக்கொள்கிற அந்த முயற்சியை ஆண்டவர் ஒரு கணவன் மனைவி உறவோடு ஒப்பிட்டு இந்த இடத்தில் அவர் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை மீண்டுமாக நான் சேர்த்துக் கொள்கிறேன் என்பதை அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை தான் மறுபடியும் சொல்லுகிறார். நான் அவளுக்கு இன்னும் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் பொன்னையும் பொருளையும் நான் அவளுக்கு கொடுத்தேன் என்று அவள் அறியாமல் இருக்கிறாள் என்று சொல்லுகிற செய்தியை 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஓசியா தீர்க்கதரிசியிலே ஆண்டவர் எத்தனை அதிகமாய் தூரம் போனவர்களை, அகங்காரமாய் வாழ்ந்தவர்களை தன்னிடமாய் சேர்த்துக் கொள்ள அவர் சித்தமானாரோ அதுவே கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி. ஆகவேதான் அவர் சொல்லுகிற காரியம், இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசுவேன். அது மாத்திரமல்ல, நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் நான் அவளுக்கு கொடுப்பேன். பாருங்கள், இவ்வளவு செழிப்பாக உத்தரவாதமாக நான் அவளுக்கு கொடுத்து மறுபடியும் நான் அவளை என்னிடமாக நான் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 18ஆம் வசனத்தில், அக்காலத்திலே நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடு நான் உடன்படிக்கை செய்து தேசத்திலே அங்கே பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன், அவர்களை சமாதானத்தோடு வாழ செய்வேன் என்பதையே ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக குறிப்பிடுகிறார். இதே நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிற ஆண்டவர் இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்துவ பிறப்பிலே எத்தனை பேர்களை நாம் அரவணைக்காமல் வாழ்கிறோமோ, எத்தனை பேரை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டியவர்கள் பிரிந்து வாழுகிறோமோ, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கற்றுத் தருகிற கிறிஸ்துவ பிறப்பின் செய்தி, சேர்த்து கொண்டு வாழ வேண்டும், இணைந்து வாழ வேண்டும், ஒன்றாக வாழ வேண்டும் என்பதையே ஆண்டவர் கிறிஸ்துவ பிறப்பின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறார். அதுவே சமாதானத்தின் தொடக்கம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே சொல்லப்படுகிற ஒரு செய்தி, அவமானப்படுத்தாமல் இருக்கும் கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் என்பது பிறரை அவமானப்படுத்தாமல் வாழ்வதற்காக. அதே மத்திய எழுதின சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்கிற பொழுது 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாதிருந்தான். பாருங்கள், யோசேப்பு ஒரு நீதிமானாய் வாழுகிற மனிதன் பிறரை அவமானப்படுத்த வேண்டும் என்று எண்ண மாட்டான். எங்கே ஒரு மனிதன் அநியாயமாய் வாழுகிறானோ, அங்கே பிறரை அவமதித்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ,
அவன்தான் அங்கே பிறரை அவன் குற்றப்படுத்துகிறவனாக காணப்படுவான். இவன் அவமானப்படுத்த மனதில்லாதவனாயே அவன் காணப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பிறரை அவமானப்படுத்தாதபடி வாழ கற்றுக்கொள்கிற பொழுது அங்கே ஆண்டவர் நமக்கு சமாதானத்தின் தொடக்கத்தை தருகிறார். இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் பிறரை அவமானப்படுத்தி வாழ, பிறரை குற்றப்படுத்தி வாழ, பிறரை எப்படியாகிலும் தீமையானவர்கள் என்று காண்பித்து தங்களை நீதிமான்கள் என்று காட்டத்தக்கதாக முயற்சிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு நீதிமானாய் இருந்ததினால் அவரை அவமானப்படுத்த மனதில்லாதிருந்தான். அதுவே கிறிஸ்துமஸ் செய்தியாக நமக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் அங்கே ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்தார். ஆதாமை ஏவாளையும் படைத்து அவர்களை வாழ்ந்திருக்க கற்றுக் கொடுத்த பொழுது அங்கே இடைச்செருகளாக அங்கே அவரை வந்து சோதிக்கிறார்கள். சோதிக்கப்பட்ட நிலையிலே இந்த ஆதாமும் ஏவாளும் வீழ்ச்சி அடைகிறார்கள். வீழ்ச்சி அடைந்து அவர்கள் தங்கள் சரீரத்திலே இப்பொழுது ஆடை இல்லாததினாலே நிர்வாணிகளாய் காணப்படுகிறார்கள். இதுவரையிலும் ஆண்டவரோடு வாழ்ந்த பொழுது அவர் நிர்வாணிகள் என்று அறியாதிருந்தவர்கள் இப்பொழுது நிர்வாணிகளாய் காணப்பட்டு ஆண்டவருடைய வருகையிலே அவர் வந்து உறவாட வருகிற பொழுது ஓடி ஒளித்துக் கொண்டார்கள். இலைகளை தைத்து அவர் உடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் தானே உன்னை படைத்தேன், நான் உன்னை அறிவிக்காமல் யார் உன்னை அறிவிக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் அவமானப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார். உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார்? நான் உன்னை படைத்தவர் சொல்லவில்லையே என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பாருங்கள், ஆண்டவர் அவரை அவமானப்படுத்த மனதில்லாதபடி தோல் உடைகளை அவர்களுக்கு என்று உடுத்தினார். ஒருவேளை அவர்கள் இதுவரையிலும் இலைகளை தைத்திருந்தார்கள், அது காற்றிலே விலகக்கூடும், வெயில் அடித்தால் அது காஞ்சி சருகுகளாக மாறக்கூடும், மீண்டும் அவருடைய நிர்வாணங்கள் வெளியே தெரியும். ஆகவே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்ன காரியம், அவர்களுக்காக தோல் உடைகளை அவர் உருவாக்கி கொடுத்தார், உண்டாக்கி கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, இதுவே அவமானப்படுத்தாத ஆண்டவரின் செயல். ஒரு ஆண்டவர் படைக்கப்பட்ட மனுக்குலம் நான் சொல்லியும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி அவர்களை அவமானப்படுத்த மனதில்லாதபடி, இப்படியே நிர்வாணிகளாக வெளியே ஓடுங்கள் என்று சொல்லி விரட்டாதபடி அவர்களுக்கு தோளுடைகளை கொடுத்து அவமானத்தை மாற்றின ஆண்டவர். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே ஆண்டவர் நம்முடைய அவமானங்கள், நாம் எத்தனையோ காரியங்களிலே கீழ்ப்படியாமல் போனாலும் நாம் அவமானப்படாமல் இருக்கும்படியாக இயேசு நமக்காக வந்து அவமானத்தை சுமந்தார். இயேசு நமக்காக வந்து சரீரத்தில் அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த இயேசு கிறிஸ்துடைய சமாதானம் இன்று நமக்குள் கடந்து வந்திருக்கிறது. ஆகவே கிறிஸ்து நமக்காக அவர் நம்மோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம், நாம் யாரும் அவமானப்படக்கூடாது. ஆனால் இன்று நாம் உலகத்திலே மற்ற மனிதர்களை அவமானப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி நமக்கு கற்றுத்தருகிற காரியம், நாம் நீதிமான் என்று காணப்பட வேண்டுமானால் பிறரை அவமானப்படுத்தாமல் வாழுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே அச்சப்படாமல் இருக்க செய்யும் கிறிஸ்துமஸ் ஆக, அரவணைக்கும் கிறிஸ்துமஸ் ஆக, அவமானப்படுத்தாமல் இருக்கும் கிறிஸ்துமஸ் ஆக ஒரு புதிய தொடக்கமாக நமக்கு மாறட்டும். ஆண்டவர் நம்ம எல்லா நிலைகளிலும் ஆசீர்வதித்து சகல நன்மைகளையும் நிறைவாக்குவாராக. ஆமேன். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளாக மாறத்தக்கதான கிருபைகளை தாரும். நீர் சொன்ன வார்த்தைகள், இந்த கிறிஸ்துமஸ் என்பது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாட்களாய் தொடக்கத்தை கொண்டு வர கர்த்தர் கிருபை பாராட்டும். உடைய பிள்ளைகள் எந்தெந்த இடங்களிலே சமாதானமற்றிருக்கிறார்களோ, எந்தெந்த இடங்களிலே பயப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த இடத்திலே அரவணைப்பு இல்லாமல் இருக்கிறார்களோ, எந்தெந்த இடத்திலே அவமானத்தை சந்தித்தார்களோ, அத்தனை இடங்களிலும் எங்கள் பிள்ளைகளை நீ உயர்த்தி ஆசீர்வதியும். உலகம் முழுவதும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன். நன்றி.